பிரபல நடிகை பானுப்பிரியா தனது வீட்டில் சிறுமி ஒருவரை பணியமர்த்திய விவகாரம் விஸ்வரூபம் எடுத்திருக்கிறது. அச்சிறுமியை குழந்தை நல குழும அதிகாரிகள் மீட்டு அரசு காப்பகத்தில் சேர்த்திருக்கிறார்கள். சினிமா நடிகை என்பதால் பானுப்பிரியாவின் மீது நடவடிக்கை பாயவில்லையா? மகள், தோழி, காதலி, அம்மா உள்ளிட்ட கதாபாத்திரங்களில் தமிழ் சினிமாவில் மட்டுமின்றி தெலுங்கு, மலையாளம், கன்னடம் என தென்னிந்திய திரையுலகில் மறக்க முடியாத முகம் பானுப்பிரியா. நடிகர்கள் ரஜினிகாந்த், விஜயகாந்த், கமல்ஹாசன், சத்யராஜ், கார்த்திக், மம்முட்டி, பாக்யராஜ் உள்ளிட்ட நாயகர்களுடன் ஜோடியாக நடித்த பானுப்பிரியா தற்போது பெரும் சர்ச்சையில் சிக்கியிருக்கிறார். ஆந்திர மாநிலத்தின் சாமரலகோட்டா காவல் நிலையத்திற்குட்பட்ட குடும்பத்தை சேர்ந்த 15 வயது சிறுமி ஒருவர் சென்னை டி நகரில் உள்ள நடிகை பானுப்பிரியாவின் வீட்டில் பணிக்கு அமர்த்தப்பட்டுள்ளார். 18 மாதங்களுக்கு முன்பு இடைத்தரகர் மூலம் அச்சிறுமி பணிக்கு அமர்த்தப்பட்டுள்ளார். மாதம் 12,000 ரூபாய் சம்பளம், 3 மாதங்களுக்கு ஒருமுறை ஆந்திராவில் உள்ள சொந்த கிராமத்திற்கு அனுப்பி வைப்பதாக பானுப்பிரியா குடும்பம் ஒப்புக்கொண்டது என கூறப்படுகிறது. ஆனால் 3 நாட்களுக்கு முன்பு அச்சிறுமியின் தாயார் ஆந்திர மாநிலம் சாமரலகோட்டா காவல் நிலையத்தில் அளித்த புகார் பிரச்சனை வெளிச்சத்திற்கு வர காரணமானது. 18 மாதங்களாக தனது மகள் வீடு திரும்பவில்லை என்றும் ஒப்புக்கொண்டபடி சம்பளம் வழங்கவில்லை என்றும் போலீசில் புகார் அளித்தார். அது மட்டுமின்றி தனது மகளை பானுப்பிரியாவின் குடும்பத்தினர் அடித்து துன்புறுத்துவதாகவும் சிறுமியின் தாய் குற்றம் சாட்டியிருக்கிறார். மேலும் பானுப்பிரியாவின் சகோதரர் தனது மகளுக்கு பாலியல் ரீதியாக தொல்லை கொடுத்ததாகவும் புகார் கொடுக்கப்பட்டுள்ளது. புகாருடன் அச்சிறுமியின் வயதுக்கான ஆவணத்தையும் அவரது தாய் சமர்ப்பித்துள்ளார். அதன்படி அச்சிறுமிக்கு 15 வயது என்கிறார்கள் போலீசார். அச்சிறுமியின் தாய் கொடுத்த புகார் மீது ஆந்திர போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வரும் நிலையில் சென்னையில் திடீர் திருப்பம் ஏற்பட்டுள்ளது. ஊடகத்தில் செய்தி வெளியானதை அடுத்து சைல்ட்லைன் அமைப்பினரும் இந்திய குழந்தை நல குழும அதிகாரிகளும் அதிரடியாக பானுப்பிரியாவின் வீட்டிற்குள் புகுந்து சிறுமியை மீட்டனர். மீட்கப்பட்ட அச்சிறுமியை அதிகாரிகள் புரசைவாக்கம் சிறார் சிறப்பு காப்பகத்தில் தங்க வைத்துள்ளனர். திங்கள் காலை விசாரணைக்கு ஆஜராகுமாறு அச்சிறுமியின் தாய்க்கு குழந்தைகள் நல குழும அதிகாரிகள் சம்மன் அனுப்பியுள்ளனர். ஆனால் சிறுமியின் தாயார் சுமத்தியுள்ள குற்றச்சாட்டுகள் அனைத்தும் பொய் என்கிறார் நடிகை பானுப்பிரியா. அதே சமயம் அச்சிறுமியின் மீதும் அவரது தாய் மீதும் திருட்டு குற்றச்சாட்டை சுமத்தி உள்ளார் பானுப்பிரியா. 1 வருஷமா வேலை செய்கிறா. அவள் 1.5 லட்சம் கேஷும் நகையும் திருடிட்டா. அப்புறம் நிறைய ஐபேடு, கேமரா, வாட்சஸ் இந்த மாதிரி திருட்டிட்டு அவங்க அம்மா அடிக்கடி வருவாங்க அவங்க பார்த்துக்கிறதுக்கு. ஸோ அவங்களுக்கு கொடுத்துட்டு இருந்திருக்கா. அது முதல்ல நாங்கள் கவனிக்கலை. அப்புறமா தான் கேஷ் போனதுக்கப்புறம் மற்றதெல்லாம் கூட பார்த்தா இல்லை. அது கேட்டால் நான் எடுக்கலைன்னு முதல்ல சொன்னாங்க. போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுக்க போகிறேன் அப்படின்னு சொன்னதும் நான் தான் எடுத்தேன், நான் போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுக்காதீங்கன்னு கெஞ்சி அழுதுட்டா. சரின்னு சொல்லி அவங்க அம்மாவை கூப்பிட்டோம் ஃபோனில். அவங்க சாமலக்கோட்டாங்கிற ஊரில் இருக்காங்க. அங்கேருந்து வந்தாங்க. வந்து ஐபேடும் கேமராவும் வாட்சஸும் கொண்டு வந்து கொடுத்துட்டு இதுதான் கொடுத்தா என் பொண்ணு, நகையும் பணமும் எடுக்கலை நாங்கள் அப்படின்னு சொல்லி போய் சொன்னாங்க. நான் சொன்னேன், நீங்கள் 2 பேருமே போலீஸ் ஸ்டேஷனுக்கு போயிடுவீங்க, உண்மையாக அது கொண்டு வந்து கொடுத்துட்டிங்கன்னா நல்லதாக இருக்கும், உங்கள் பொண்ணை கூட்டிகிட்டு போயிடுங்க அப்படின்னு சொன்னால் சரின்னு சொல்லிவிட்டு ஊருக்கு போயிட்டு நான் வந்து அது கொடுத்துட்டு என் பொண்ணை கூப்பிட்டு போகிறேன்னு சொன்னாங்க. போயிட்டு அங்கே போய் யார் என்ன சொல்லி கொடுத்தாங்க, என்ன யோசிச்சாங்கன்னு தெரியல. சாமல்கோட்டா போலீஸ் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க. ஆனால் காவல்துறையில் புகார் அளிக்காதது ஏன் என்ற கேள்வி எழுந்துள்ளது. அது மட்டுமின்றி 18 வயதுக்குட்பட்ட சிறுவர் சிறுமியர்களை பணியில் அமர்த்துவது கடுமையான குற்றம் என்பதால்
பானுப்பிரியாவின் குடும்பத்தினர் மீதும் அச்சிறுமியின் தாய் மீதும் இடைத்தரகர் மீதும் நிச்சயம் நடவடிக்கை பாயும் என்கிறார்கள் குழந்தை நல ஆர்வலர்கள். வீட்டு வேலை செய்கிறாங்க அப்படின்னாலே முதல்ல முன்பணமாக அப்பா அம்மாவுக்கு ஏதோ ஒன்று கொடுத்துட்றாங்க. முன்பணமாக அப்பா அம்மாவுக்கு கொடுத்து குழந்தைய அந்த சொந்த இடத்துலேருந்து வேற ஒரு இடத்துக்கு கூட்டிகிட்டு வந்து அப்புறம் அவங்க இஷ்டப்படி வீட்டுக்கு போக விடாமல் வைக்கிறது டிராஃபிக்கிங். ஸோ அது வந்து கடத்தலுக்கு சமம் அப்படின்னு தான் சட்டத்தில் சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த கண்ணோட்டத்தில் பார்த்தாலும் இந்த மாதிரி வீட்டு வேலைக்கு கூட்டிகிட்டு வந்துட்டு அப்புறம் அவங்கள வீட்டுக்கு போக அனுமதிக்காமல் அவங்க அம்மாவையோ அப்பாவையோ பார்க்குறத தடை செய்கிறது கூட சட்டப்படி குற்றம்தான். இது மாதிரி சட்டத்தின்படி உங்களுக்கு என்ன மாதிரி தண்டனை கிடைக்கும்? அதுதான் நான் சொன்னேனே, ஜேஜே ஆக்ட் கீழே போட்டாங்கன்னா 3 to 5 வருடம் மட்டும் தண்டனை கொடுக்கலாம். ஃபைனும் கொடுக்கலாம். இல்லை ஃபைனு சிறை தண்டனை ரெண்டும் சேர்ந்து கூட கொடுக்கலாம். அது அந்த கண்டிஷனை பொறுத்து இருக்குது. குழந்தைய ரெஸ்கியூ பண்ணதுக்கப்புறம் அடுத்த கட்டமாக என்ன மாதிரி நடவடிக்கை? ஒரு குழந்தைய எடுத்துகிட்டு வந்த உடனே குழந்தை நல குழுமத்தில் முன்னாடி கொண்டு போய் ப்ரொடியூஸ் பண்ணிடுவாங்க. அது வந்து அரசாங்கத்தால் ஏற்படுத்தப்பட்ட அமைப்பு, ஜேஜே ஆக்ட் கீழே அமைக்கப்பட்ட ஒரு குழு, 5 பேர் உள்ளடக்கிய குழு. அவங்க வந்து குழந்தை வந்து அரசாங்கத்தினுடைய பொறுப்பில் இருக்கும். அப்புறம் அவங்க பெற்றோரை வர வச்சு ஒரு ரிப்போர்ட்டெல்லாம் அவங்க எந்த நிலைமையில் என்ன நடந்தது உண்மையில் அப்படின்னு அவங்க கண்டுபிடிப்பாங்க. அப்புறம் அவங்களே கூட போலீஸை டைரக்ட் பண்ணலாம். இந்த மாதிரி கேஸ் வந்து ஜேஜே ஆக்ட் கீழே ஃபைல் பண்ணுங்க அப்படின்னு அவங்க போலீஸ்க்கு அறிவுறுத்தலாம். கேஸ் போட்டாங்கன்னா அது டெஃபினட்டாக கோர்ட் மூலமாக தான் தண்டனை கொடுக்க முடியும். குற்றச்சாட்டுகள் குறித்து விளக்கம் அளித்துள்ள பானுப்பிரியாவின் சகோதரர் கோபி, தங்களது வீட்டில் 8 பணியாளர்கள் பல ஆண்டுகளாக பணியாற்றுவதாகவும் இதுவரை யாரும் இது போன்ற குற்றச்சாட்டுகளை முன்வைக்கவில்லை என்கிறார். மேலும் வழக்கு விசாரணை நிலுவையில் இருப்பதால் பேட்டியளிக்க முடியாது என்று கோபி கூறினார். சிறுமி பணிக்கு அமர்த்தப்பட்டது உறுதியான நிலையில் திங்கட்கிழமை நடக்கும் விசாரணையில்தான் அச்சிறுமிக்கு பாலியல் ரீதியாக தொல்லை அளிக்கப்பட்டதா, அடித்து துன்புறுத்தப்பட்டாரா என்பது உறுதியாகும்.